வச்சுக்கிட்டு நிஃப்டி என்ன மாதிரி ஒரு ஓப்பன் ஆக போகுது அப்படின்ற சினாரியோவில் உள்ளே வரலாம். அப்போ நாளைக்கு ஓப்பன் ஆகிட்டு ஒரு டவுன் சைட் போனாலும் கிஃப்ட் நிஃப்டியே இந்த ஆல் டைம் ஹையை சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நிஃப்டி அந்த இடத்துல சப்போர்ட் எடுக்க தொடங்கும். இந்த சப்போர்ட் எடுக்க தொடங்குனப்போ இது ஒரு ரெஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஃபஸ்ட் அட்டம்ப்டில் எப்பயுமே ஃபெயிலியர் கொடுத்துரும். இப்படி வந்துட்டு திருப்பி அகெயின் போகிற மாதிரி போயிட்டு திருப்பி தேர்ட் டைமில் அட்டம்ப்டில் பண்ணும்போது தான் இதனுடைய இயர்லியும் அதாவது வீக்லியும் மந்த்லியும் ஐக்கு மேலே கட் பண்ணிச்சுன்னா ட்ரெண்டு பாசிட்டிவ். ப்ரீவியஸ் டே உடைய க்ளோசிங்க்கு மேலே ஐக்கு மேலே வீக்லி ஐக்கு மேலே மந்த்லி ஐக்கு மேலே அப்போ தான் அது அப்சைடுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். அப்போ அதே மாதிரி நம்ம ஓப்பன் ஆகும்போது ஒரு டவுன் சைடு ஓப்பன் ஆக போகுதுன்னா அது எங்கே நம்ம ஒரு டவுன் சைடு ஒரு அப்சைடுக்கு உண்டான ஒரு சப்போர்ட் லெவல் சொல்கிறேன். நான் இந்த ஃபெபனாச்சி ரீடெஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இந்த சப்போர்ட்டுக்கு உண்டான இந்த லெவல் சொல்கிறேன். இது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. நான் லட்சம் முறைக்கு மேலே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதில் கண்டினியூவாக இதனுடைய ப்ராஃபிட் பண்ணிகிட்ருக்கேன். இதில் கால் அவுட் டிப்ஸோ செபி ரூல்ஸ் பிரகாரம் ஃபாலோ பண்ணுற ஒரு ஜென்டில்மேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது தான், அதாவது அந்த ஹையை எப்படி சொல்கிறேன்னா மந்த்லி ஐஇ, வீக்லி ஐஇ, ப்ரீவியஸ் டே உடைய ஐஇ, அப்போ எல்லாத்துக்கும் மேலே ஐஇ இருக்கும்போது தான் இந்த ட்ரெண்டு பாசிட்டிவ். அப்போ அதே மாதிரி ட்ரெண்டு நெகட்டிவ்னு வரும்போது எப்போ எந்த இடத்துல வந்தால் ஒரு நெகட்டிவ் ஆக போகுது. அப்போ நம்ம உதாரணத்துக்கு இந்த க்ளோசிங் ப்ரைஸ்க்கு அப்புறம் இது இன்ஷூட் லெவல் 78 லெவல் இன்ஷூட் லெவல், இந்த இன்ஷூட் லெவலுக்கு அப்புறம் அகெயின் கட் பண்ணும்போது தான் இந்த ஃபர்தராக ஃபால் இந்த 127 ஒரு சப்போர்ட்டாகவும் வீக்லி மிட் பாயிண்ட், இந்த வீக்லி மிட் பாயிண்ட்டை உடையும் போது மட்டும்தான் ஒரு பெரிய ஃபால் இருக்கும். அப்போ 26,200க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபால் கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ ஃபால் இங்கேருந்து ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன், செகண்ட் கன்ஃபர்மேஷன் ப்ரீவியஸ் டே உடைய லோ கட்டு, அந்த லோவுக்கு அப்புறம் அந்த லோ கட் ஆனதுக்கப்புறம் இந்த 127 கொஞ்சம் கன்சல்டேட் ஆகும். கன்சல்டேட் ஆகிட்டு அடுத்தது அகெயின் கீழே விழுந்துச்சுன்னா இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும் வீக்லியுடைய மிட் பாயிண்ட்டு. இந்த மிட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் உடையும் போது தான் இதனுடைய கேண்டிலில் பார்த்திங்கன்னா டவுன் சைடு நல்லா ஸ்பீட் மூமெண்டம் இருக்கும். நேற்றுக்கு உண்டான சைட்வே மார்க்கெட்டுக்கு உண்டான ரீசன் நேற்று ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா அதாவது ஸ்பாட்டை விட ஃப்யூச்சர் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 150 பாயிண்ட்டு 180 பாயிண்ட்டு கூடுதலாக இருக்கலாம். ஆனால் அந்த மந்த்லினுடைய எக்ஸ்பிரி முடிஞ்சதுக்கப்புறம் சுமார் எவ்வளோ பாயிண்ட்டுனா ஒரு 350 பாயிண்ட்டு கூடுதலாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், ஃப்யூச்சர் ஒரே இடத்துல ஸ்டேபிளாக நின்றுருக்கும், ஸ்பாட்டு இங்கே அங்கேயும் போயிட்டுருக்கும். அப்போ இப்போ ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ணிட்டாங்க. அப்போ நாளைக்கு ஃபர்தராக இதனுடைய ஃபால் இருக்கும்போது, இது கீழே இருக்கும்போது ஃபாலை எதிர்பார்க்கணும். இதை சப்போர்ட்டாக எடுத்துக்கிட்டு மேலே போச்சுன்னா இது ப்ரீவியஸ் டே உடைய ஹைன்றது ஒரு மேஜரான ரெஸ்டண்ட்டு, அதுக்கு மேலே போகும்போது தான் அதனுடைய அப்சைடுக்கு உண்டான மொமெண்டம். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். அப்பப்போ வீடியோ கொடுப்பேன், அது ஒரு வாரத்துக்கு நம்மளுடைய சப்போர்ட் ரெஸ்டண்ட்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? அதுதான் நம்மளுடைய ப்ளஸ்ஸு, சரிங்களா? இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல்ஸ் இது, இந்த ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல்ஸில் இதில் கரெக்டாக மூவ் ஆகும்.